2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது ஒரு விசில் புரட்சி தேர்தல் அப்படின்னே சொல்லலாம். இப்போ திமுகவை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் அப்படின்றது அவங்களுக்கு அதிர்ச்சிகரமான தேர்தலாக இருந்திருக்கும். ஆனால் தாவேகாவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு இது ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான ஒரு தேர்தல் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாவேகாவை பொறுத்தவரையில் 108 இடங்கள் அவங்க பெற்றிருக்கிறாங்க. ஃபைனல் நம்பர்ஸ் வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திமுக 59 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதிமுக 47 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த சூழலில் தாவேகாவுக்கு அந்த மேஜிக் நம்பரான 118 இல்லையே. இப்போ 118 வருவதற்கு உங்களுக்கு இன்னும் கூடுதலாக 10 இடங்கள் தேவைப்படுகிறது. அப்போ அந்த 10 இடங்களை தாவேகா எப்படி பெறப்போகிறது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக எல்லாருக்கும் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன சினாரியோஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு தாவேகாவை பொறுத்தவரையில் அவங்க காங்கிரஸுடைய 5 வெற்றியை அவங்க கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காங்கிரஸ் முன்வந்து அவங்க ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாமக ஒரு செகண்ட் ஆப்ஷனாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. பாமக 4 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி ஐயுஎம்எல் பார்த்தீங்க அப்படின்னா 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஐயுஎம்எல் திமுகவுடைய ஒரு லாங்கஸ்ட் ஒரு அலைன்ஸ் பார்ட்னர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ ஐயுஎம்எல் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா சினாரியோ 1ன்னு பார்க்கும் பொழுது நம்ம காங்கிரஸ் பெற்றிருக்கக்கூடிய 5, பாமகவுடைய 4, ஐயுஎம்எல்லுடைய 2 அப்படின்னு கணக்கு பண்ணிங்க அப்படின்னா 11 இடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் தாவேகாக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சினாரியோ ஆப்ஷன் நான் பார்க்குறேன். இந்த ஆப்ஷனை விஜய் சூஸ் பண்ணுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதும் கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா சிறுபான்மையினரை பொறுத்தவரையில் பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தாவேகாவுக்கு கன்சாலிடேட் ஆகியிருக்காங்க அப்படின்றத நம்ம நம்பர்ஸை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. ஏன்னா உங்களுக்கு சிறுபான்மையினர் பொதுவாகவே திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது கடந்த தேர்தல்களில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக இஸ்லாமிய இயக்கங்களை சார்ந்த அத்தனை பேரையுமே தங்களுடைய கூட்டணிக்குள்ளே வச்சுருந்தாங்க. தலைவர்கள் தான் அங்கே இருந்திருக்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாக்காளர்கள் அத்தனை பேரும் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்க மாதிரி தான் தெரியுது. அதனால் இப்போ ஒரு நம்பிக்கைத்தன்மையை இன்னும் அதிகரிப்பதற்காக ஐயுஎம்எலை கூட்டணிக்கு விஜய் அழைப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ நம்பர்ஸ் 11 வந்துடும். அப்போ உங்களுக்கு 10 இடங்கள் தேவைப்படுகிறது இல்லையா? கூடுதலாக ஒரு இடம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ், சிபிஐ, அதே மாதிரி சிபிஎம், அப்புறம் விசிகா. ஸோ இந்த காம்போசிஷன்லையும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வியும் இருக்குது. விசிகாவை விஜய் அழைக்க மாட்டார் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அதற்கு முக்கியமான காரணம் பெரும்பாலான பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏறத்தாழ 26 பேர் இன்னைக்கு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்களே எம்எல்ஏக்களாக தாவேகால வந்திருக்கிறாங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு மக்களை பொறுத்தவரையில் ஒரு கிளியராக கன்சாலிடேட் ஆகிட்டாங்க தாவேகாவுக்கு. இந்த சூழலில் விசிகாவை இங்கு அழைத்து அவர்களை வளர்த்து விட வேண்டிய ஒரு அவசியம் தாவேகாவுக்கு ஏற்படாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பல நேரங்களில் திருமாவளவன் அவர்களும் விசிகாவை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகளும் கடுமையான விமர்சனங்களை விஜய் மீதே வைத்திருக்கிறார்கள். அப்படின்றப்ப ஐ திங்க் விசிகாவுடைய ஆதரவை விஜய் கேட்க மாட்டார் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சினாரியோ நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ட்ட 5 இடங்கள் இருக்குது. அதே மாதிரி சிபிஐட்ட பார்த்தீங்கன்னா 2 இடங்கள் இருக்குது. அதே மாதிரி சிபிஎம்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 இடங்கள் இருக்குது. விசிகாட்ட 2 இடங்கள் இருக்குது. இதுதான் சினாரியோ நம்பர் 2. ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏன் அந்த மாதிரி உங்களுடைய கணிப்பு இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சினாரியோ நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் 5 இடங்கள், அதே மாதிரி பாமக 4 இடங்கள், அமமுக 1 இடம், தேமுதிக 1 இடம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 11 இடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த சாய்ஸஸ் விஜய் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சினாரியோ நம்பர் 1 ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, சினாரியோ நம்பர் 2 செகண்ட் ப்ரையாரிட்டியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அமமுகவை பொறுத்தவரையில் அவங்க அமைச்சரவையிலெல்லாம் இடம் கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பட் தேமுதிகவை பொறுத்தவரையில் அவங்க ஏதோ ஒரு வகையில் ரெப்ரசன்டேஷன் எதிர்பார்ப்பாங்க அப்படின்றதையும் கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சினாரியோவும் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அப்புறம் 4வது சினாரியோ அப்படின்றது அதிமுக வெளியிலேருந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் விஜய் ஏற்றுக்கொள்வாரா, இல்லை எடப்பாடி பழனிசாமி அப்படியான ஒரு முடிவை எடுப்பாரா அப்படின்ற கேள்வி இருக்குது. தாவேகாவை பொறுத்தவரையில் திமுகவை வீக்கன் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா திமுகவுக்கு அவர்களுடைய அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து ஒரு பெரிய பக்கபலமாக எல்லா தேர்தல்கள்லையும் இருந்திருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் விஜயை எதிர்த்தார்களோ அவர்களையெல்லாம் வந்து அவர் பக்கம் வரவழைத்து அவருக்கு சாதகமாக பேச வைப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தணும் அப்படின்றது கூட விஜயினுடைய முயற்சியாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து திமுகவை வீக்கன் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை தங்கள் பக்கம் கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு முயற்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிமுகவை பொறுத்தவரையில் தாவேகா ஈஸியாக ஸ்வாலோ பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. களத்தை பொறுத்தவரையில் திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்றது தான் நம்ம வச்சுக்கணும், அதுதான் நம்மளுடைய அரசியலுக்கு வந்து உதவும் அப்படின்றத விஜய் வந்து டே ஒன்லேருந்து நம்புகிறாரு. ஸோ அதைத்தான் வந்து இன்றைக்கி அவர் செய்தும் காட்டியிருக்கிறார் அப்படின்றதையும் கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ காங்கிரஸை பொறுத்தவரையில் அவங்களுக்கு 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரையும் திமுகவுடைய ஆதரவு அப்படின்றது நாடாளுமன்றத்தில் பல நேரங்களில் தேவைப்படும். அவங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படின்றதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு மாநிலத்தில் தாவேகா வந்து பெரிய நம்பர்ஸ் வாங்கிட்டாங்க, ஆனால் நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு நம்பர்ஸ் இல்லை. அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய திமுகவுடைய 23 மக்களவை உறுப்பினர்களுடைய ஆதரவு அப்படின்றது நிச்சயமாக காங்கிரஸுக்கு தேவைப்படும். ஸோ இந்த சினாரியோ காங்கிரஸ் எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமான எலெக்ஷன். அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாவேகா 71 தொகுதிகளில் வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அவங்க 108 நம்பர்ஸ் வாங்கியிருக்காங்களா, 108 இடங்களில் முதலிடம், 71 இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 2வது இடம், 55 இடங்களில் வந்து 3வது இடம், ஒரு இடத்துல கூட அவங்க வந்து டெபாசிட் இழக்கலை அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அதனால் அந்த விசில் புரட்சி, விசில் அலை, விஜய் அலை அப்படின்றது அக்ராஸ் ஸ்டேட் இருந்திருக்கு அப்படின்றதையும் கவனிக்க வேண்டியது இருக்குது. அதில் ஒரு 7 மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து முதலிடத்தை பிடிக்க முடியாமல் போயிருக்கு. அவங்க ஒரு இடத்துல கூட வெற்றி பெறலாம் அப்படின்னா ஒரு 7 மாவட்டங்கள் சொல்லலாம். குறிப்பாக விழுப்புரம், 2வது பார்த்திங்கன்னா அரியலூர், 3வது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், 4வது பார்த்திங்க அப்படின்னா திருவாரூர், 5வது பார்த்திங்க அப்படின்னா தென்காசி, அடுத்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, அப்புறம் மயிலாடுதுறை. இந்த மாவட்டங்களில் தான் வந்து தாவேகா ஒரு இடத்துல கூட வெற்றி பெறவில்லை. ஆனால் வந்து நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா 2வது இடம், 3வது இடம் இப்படி வந்திருக்காங்க. கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அப்படின்றதுனால அவங்கள ஜஸ்ட் லைக் தட் நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு போயிட முடியாது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளே போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 108 நம்ம சொன்னோம் இல்லையா, அப்போ அதான ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது. இதில் சட்டமன்ற அனுபவம் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 பேருக்கு வந்து சட்டமன்ற அனுபவம் அப்படின்றது இருக்குது. அவர்கள் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா KS செங்கோட்டையன், சத்யபாமா, JCD பிரபாகர், VS பாபு, புசி ஆனந்த், இவர்களுக்கெல்லாம் வந்து சட்டமன்ற அனுபவம் அப்படின்றது இருக்குது. புசி ஆனந்தை பொறுத்தவரையில் அவர் வந்து புதுச்சேரியில் அவருக்கு அந்த MLA அனுபவம் அப்படின்றது இருக்குது. மற்ற 103 பேரும் பார்த்திங்கன்னா முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ளே போகக்கூடியவர்கள். இதில் பெரும்பாலானோர் பார்த்திங்க அப்படின்னா முதல் முறையாக சட்டமன்றத்தை பார்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான ஒரு தகவல். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய வயது அப்படின்றது 35 வயதுக்கும் குறைவாக இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது. விஜய்க்கு இந்த தேர்தலை பொறுத்தவரையில் என்னெல்லாம் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய அமைதி. பொதுவாக சொல்லுவார்ல அவருடைய படத்தில் உசுப்பேத்துறவன்ட்ட உம்முனும் கடுப்பேத்துறவன்ட்ட கம்முனும் இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து எப்பெல்லாம் தேவையோ அப்போ மட்டும் நம்ம பேசினா போதும் அப்படின்ற ஒரு நிதானம் வந்து விஜய்க்கு பெரிய அளவில் இந்த தேர்தலில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. எந்த இடத்துலையும் அவர் வந்து தான் யார் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணிக்க விரும்பவே இல்லை. அவருடைய அந்த ஸ்டார் இமேஜ், அவருடைய செக்குலர் இமேஜ் அப்படின்றது விஜய் சொல்கிறத நம்பக்கூடிய வகையில் மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. 2வது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலிங் பண்ணாமல் அவர் வந்து எமோஷ்னலாக வந்து மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ண விரும்புனது அப்படின்றது ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜயை பொறுத்தவரையில் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்டர். அவருக்கு வந்து எப்படி மக்கள்கிட்ட பேசணும், என்ன பேசினா வந்து அவர்களுடைய ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆவாங்க அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக அவர் வந்து எமோஷ்னலாக அப்பீல் பண்ணது அப்படின்றது ஒர்க் ஆகிருக்கிறது. அதே மாதிரி யார்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு அவர் நினச்சி பேசினதும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்ததும் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவருடைய ஜென்சி ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணார். அதே மாதிரி இளைய தலைமுறையினரை ஃபோக்கஸ் பண்ணார். இவங்களை மையப்படுத்தி மட்டும்தான் அவருடைய ஸ்பீச் அப்படின்றது இருந்தது. இவங்க தான் அவருடைய ஸ்பீச்சை அதிக அளவில் வந்து சோஷியல் மீடியாவில் கன்சியூம் பண்ணாங்க. அதனுடைய தாக்கம் தான் அவங்க வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரச்சாரம் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் வெளியே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே பிரச்சாரம் பண்ணாங்க. இன்றைக்கி தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. தாவேகாவை நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. அத்தனை பேருக்கும்
இந்த 108 அப்படின்றது ஒரு பெரிய பதிலடியாகத்தான் இருந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. தாவேகாவுடைய வெற்றி எப்படிப்பட்ட ஒரு வெற்றியாக நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.